Hi, welcome to my channel G.M.P. Today in the video பார்க்க போறோம் அப்படினா ஈஸியா பேப்பர் எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். Okay, let's start. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் பேப்பருக்கு சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடு போர்ஷன் ஒரு curvy லைனை டவுன் போர்ஷன் இன்க்ரீஸ் பண்றேன் லைட்டா and then இதே லைனை ரைட் சைடு லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன் லைட்டா and then இந்த லெஃப்ட் சைடு லைனை டவுன் போர்ஷன் இன்க்ரீஸ் பண்றேன் கொஞ்சம் லென்த்தா and down portion the line length increase பண்ணிட்டு and இந்த portionக்கு சென்டர்ல இந்த லைனை கொஞ்சம் டாப்ல finish பண்றேன் and next இந்த பாயிண்ட்ல இருந்து then down portion லைட்டா சேம் இதே மாதிரி கொஞ்சம் curve increase பண்ணிட்டு and இந்த portionக்கு join பண்றேன் கொஞ்சம் length increase பண்றேன் and இப்போ bell pepper ஓட center point draw பண்ணிட்டோம் and next left side portion இந்த portionக்கு சென்டர்ல இருந்து ஒரு curvy line increase பண்றேன் and பண்ண மாதிரி then right side இந்த சென்டர்ல ஒரு line increase பண்றேன் and next என்ன பண்ணோம் downல இந்த portionக்கு left sideல லைட்டா slanting ஒரு curvy line and then இதே மாதிரி down portionலயும் லைட்டா right sideல ஒரு curvy line slanting பண்றேன் and next என்ன பண்ணனும் அப்படினா இந்த portionல இருந்து and down portionக்கு join பண்றேன் left side so இதே மாதிரி left side மாதிரி then right sideம் topல இருந்து and down portionக்கு நான் join பண்றேன் and இப்போ இந்த bell pepper ஓட center portion draw பண்ணிட்டோம் and next அந்த stemp இப்போ stemp வந்து இந்த portionக்கு அந்த top portionக்கு centerல இருந்து ஒரு curvy line top portion length-ஆ draw பண்றேன் and flat-ஆ downல ஒரு லைன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் and டாப்ல இன்க்ரீஸ் பண்றேன் அப்படியே இந்த லைன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு and down portion ரைட் சைடு அப்படியே கொண்டுட்டு வரேன் கீழ like this and then இந்த portionல இருந்து and இந்த portionக்கு join பண்றேன் இந்த கார்னருக்கு first top portion ஒரு horizontal line curve-ஆ and ஒரு vertical line curve-ஆ இங்க join பண்றேன் and then top portion இந்த portionக்கு சென்டர் லைட்டா நான் மார்க் பண்ணிக்கிறேன் சேம் அதே மாதிரி என்ன பண்ணனும் அப்படினா ஒரு curvy line top portionல increase பண்றேன் then இந்த curvy lineக்கு சென்டர்ல இருந்து then இந்த portionல இருந்து கொஞ்சம் ஷார்ட்டா down right sideக்கு join பண்ணிக்கிறேன் okay today நம்ம வந்து சிம்பிளா எப்படி bell paper எப்படி draw பண்றதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க